இது விபத்துல அவன் விஜயை பார்க்க போகாம சாதாரணமா போனா கூட அந்த விபத்து நிகழலாம். ஆனால் விஜய் காரை துரத்தி கொண்டு ஒரு 100 மோட்டார் சைக்கிள் போகுது, அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கார்ல இருந்து இறங்கி அவர் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிறாரு 30 செகண்ட். அதுல பார்க்கணும்னா இது எவ்வளவு இது ஒரு வெறும் அந்த முக ஈர்ப்பு கூட்டம். அதுல ஒரு லேடி பேசிருக்காங்க, ஒரு இளம் பெண், நீங்க எங்க ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் போடுவோம். பரவாயில்ல, தப்பில்லை, யாருக்கு வேணாலும் போடலாம். உங்க குடும்பத்துல, எங்க குடும்பத்துல மொத்தம் 9 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே அங்கதான் ஓட்டு போடுவாங்க. அப்படி அவங்களாம் ஓட்டு போட மாட்டேன் விஜய்க்குன்னா 9 பேரையும் நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன். என்னையா அது? எந்த மாதிரி தமிழர்களை நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? சோத்துல விஷம் வச்சிருவாங்க, சோத்துல விஷம் வச்சிருவோம்னா சொன்னாங்க, விஷம் வச்சு கொன்னுடுவேன்லாம் சொல்லலாம். சோத்துல விஷம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தம்பி சாருக்கு ஒரு டீ வாங்கி கொடு, அதுல கொஞ்சம் நான் விஷம் தரேன், அதுல கலந்து கொடு, என்ன ஆகுதுன்னு நான் பார்த்துட்டு அதை கேமரால எடுத்துட்டு போவோம். சோத்துல விஷம் வச்சா பரவாயில்ல, ஆனா கொன்னுடுவேன்னு சொல்லலைன்னா சோத்துல விஷம் வைக்கிறதே கொல்றதுக்காக தானே. விஷம் வைக்கிறது என்ன டானிக்காது, விஷம் பூஸ்டாது. அப்ப விஜய் என்றால் விஷம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நான் சொல்லலாம் சார். நீங்க பின்ன அப்புறம் நீங்க கமெண்ட்ல என்ன சொல்ல போறாங்க தெரியல. விஜய் என்றால் விஷமா, விஜய் என்றால் விபத்துன்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அவர் பார்க்க போனாலும் திரும்பி போகும்போதெல்லாம் விபத்து வருது. அல்ல, விபத்து என்பது இயல்பாக எல்லா சாலைகளிலும் எதிர்பாராமல் தற்செயலாக நடப்பது விபத்து. ஆனால் அதற்கான காரியத்தோடயே நீங்க விஜயை துரத்தி கொண்டு மறுபடியும் அவர் முகத்தை பார்க்கணும். ஏன் இப்பதான் பார்த்துருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு அவர் பின்னால துரத்திக்கிட்டு போறீங்க? அந்த ஆள் பாட்டில் போய் யார்? அவரும் ஒரு மனிதர் தான். அதே அவருடைய மனித சுதந்திரத்தையும் பிரைவசியும் மதிச்சு தான் நான் சொல்றேன். விஜயை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக சொல்ல, அவருக்கு ஒரு பிரைவசி இருக்குல்ல.